ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ப்ரெட்டு எக்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வச்சு தொட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு எக்கு ஃப்ரை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு நொறுன்னு இருக்கும், உள்ளே நைஸாக சாஃப்டாகவும் இருக்கும். நான் டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். அவங்க ஸ்நாக்ஸ் கப்பில் கூட இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு எக்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறு ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டிருக்கேன், சர்க்கிள் ரவுண்டு ஷேப்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி போடுங்க. மிளகெல்லாம் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பிடிக்காமல் இது மாதிரி ஸ்நாக்ஸு பொருளில் அவங்க விருப்பமான சாப்பிட்ற பொருளில் இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஓரம் கார்னரில் கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு கூட கட் பண்ணிக்கலாம். கப்பு மூடி இருந்தால் ரவுண்டாக கூட வச்சு கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா பீஸும் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் கட் பண்ண பீஸெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இங்கே பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு. நம்ம எவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முட்டை கலந்தாச்சு. ஒரு ஸ்பூனுக்கு மிளகு பொடி நல்லா சேர்த்து கலந்துடுங்க. ப்ரெட்டு தூள் அப்படியே சேர்த்துருங்க. உதிரி உதிரியாக கலந்து விட்டுட்டுங்க. எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காயிட்டோம். இங்கே பாருங்கள், ப்ரெட்டில் லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லைங்க, அவ்வளோதான் அப்படியே சேர்த்து எண்ணெயில் போட்டுவிடுவோம். தீ மிதமான அனலில் வைங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. நல்ல வாசனையாக இருக்குது. முட்டையை சேர்த்தாலே ப்ரெட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இது மாதிரி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் அப்படியே எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு விடுங்க. அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கிற ப்ரெட்டையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரவுண்டு ஷேப்பில் ஒன்று போடுறேன். பாருங்கள், ப்ரெட்டு எக்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.